ஆமாமா முத்துப்பாண்டி, இவ்வளவு நாள் ஆசினி காலத்துல தாலி கட்டலான்னு போய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த. ஆனா நீ தாலி கட்டினதை உனக்கே தெரியாம எவனோ ஒருத்த வீடியோ எடுத்திருக்கான் பாரு. ஏய், இப்போ எதுக்குடா தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? குடிக்க தானே வந்தீங்க, குடிச்சு கிளம்புங்க போங்கடா. நீ என்ன முண்டிக்கிட்டு வர? நாங்க என்ன இல்லாததையா சொல்லிட்டோம்? முத்துப்பாண்டி ஆசினி காலத்துல தாலி கட்டினது உண்மை தானே? அதுக்கான ஆதாரம் தானே இந்த வீடியோ. மாமா இது நமக்கு தான் ஆதாரம், ஆனா இது முத்துப்பாண்டிக்கு சேதாரம். ஏன்டா அப்படி சொல்ற? ஏன்னா முத்துப்பாண்டி ஒரு காலத்துல ஹாசினியை துரத்தி காதலிச்சான். அந்த பொண்ணு இவன் காதலை ஏத்துக்கல. எப்படியாவது அந்த பொண்ணுக்கு இவன் காதலை புரிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு தான் இவன் மாமனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டா வீட்டில் திட்டுவாங்களோன்னு முத்துப்பாண்டிக்கு குழப்பம். இவன் ஆசினி மேலே கோபமாக இருக்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்கான். அதே சமயம் போதையில ஆசினி காலத்துல தாலியை கட்டிட்டு அதை போதையில மறந்த மாதிரி நடிச்சிருக்கான். அந்த நடிப்பை இந்த வீடியோ ஆதாரமாக காட்டி கொடுத்துருச்சு. அப்போ இது முத்துப்பாண்டிக்கு சேதாரம் தானே? டேய் ஏய் ஏய் ஏய், அவங்க உன்னை சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்கடா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாரா? டேய் சும்மா இருடா. நாங்க வெறுப்பெல்லாம் ஏத்தல, உண்மையதான் சொல்றோம். பாத்தியாடா பாத்தியாடா அவன் என்ன சொன்னான்ட்டு புரியல. வாயை ஏய் வச்சிடுறேன். ஏய் முத்து முத்து இருடா. டேய் நான் சொல்றேன் கேளுடா, அமைதியாடுறா.